கொஞ்சம் ரீசெண்டா பயங்கரமா ஓடிட்டு இருக்க ஒரு நியூஸ் செய்தியில பரபரப்பான அந்த கரூர்ல நடந்த ஒரு சம்பவம். அங்க இறந்தவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த நெரிசல்ல ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த ஒரு சம்பவத்துல அந்த ஆத்மாக்கள் யாரை பழி வாங்க துடிச்சிக்கிட்டு இருக்கோம், இல்ல அவங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருக்கும்? இது நல்ல கேள்வி. இது மெயினா என்னன்னா, இது மக்கள் அவரை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அவங்க போனவங்க யார்? அவங்க ரசிகர்கள், அவங்களுக்கு வேணும், அவங்கள பார்க்கணும், அவங்க பிடிச்ச ஆட்கள் தான் போயிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க இறந்து போயிருக்காங்க. அங்கே நடந்த விஷயத்திலும் அவங்க இறந்து போயிருக்காங்க. ஆனால் இதனால் இந்த ஆத்மங்கள் அவரை பழி வாங்கும் அப்படின்றது நடக்காது. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காதவங்க, அவங்களால இவங்க ஏதோ ஒரு நஷ்டப்போயிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க, ஏதோ நடந்திருக்கா அப்படின்னா அவங்கன்னா நமக்கு கோபம். இப்போ நீங்கள் என்ன கோபம் இருந்தால் ஓகே, இது நடக்கலாம். உங்கள் மேலே கோபம் இருக்கலாம், அவங்களால இறந்து போயிருக்கனால நான் கண்டிப்பாக உங்களை பழி வாங்கன்னு நினைப்பேன். ஆனால் நான் இஷ்டப்பட்டு, நாங்கள் எல்லோரும் இஷ்டப்பட்டு அவரை பார்க்கணும்னு சொல்லி போனதில் அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்து இறந்து போயிருக்காங்க. அப்படின்ற போது அவங்க ஆத்மகள் அவங்க ஜெயிக்கணும், அவர் நல்லா இருக்கணும் தான் அவங்க நினைப்பாங்க. அதை தவிர கெடுதல் நினைக்க மாட்டாங்க. அப்போ அவங்க இறந்தவங்களுடைய நம்பிக்கை எது சார்ந்து அவங்க வந்திருந்தாங்களோ அதனால அதை தேடி மட்டுமே போயிட்டு இருக்கோம்.